ஓகே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. நண்பர்களே, டெய்லியும் நிறைய சிந்தனைகளை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக கடந்த ஆவடி வகுப்பு, அதாவது ஒவ்வொரு நேரடி வகுப்பும் சில விஷயங்களை நமக்கு புதிதாக கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. கனகாமா, வாய்ஸ் கிளியரா இருக்கா? வேற ஏதாவது வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகுதா? இல்லைங்கய்யா, கிளியரா தான் இருக்கு. ஓகே ஓகே, சரி சரி. அப்போ ஒவ்வொரு நேரடி வகுப்பும் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நிறைய தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் சில விஷயங்கள் புதிதாக உணர்த்தப்படுகிறது. அதுல இன்னைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை கூட சென்ற வகுப்பில ஒரு இன்ட்யூஷன் மாதிரி வந்த ஒரு விஷயம்தான். எனக்கு அது புதுசா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, அதை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்குவோம். ஆனா அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையா வந்தது. அதாவது நம்ம லைஃப் இருக்கு இல்லைங்களா, நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே இறை உணர்வுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. இந்த பாவ கர்ம வினைகளை கழித்து மீண்டு செல்வதற்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறோம். இப்போ அது ஷார்ட்டா மிக எளிமையா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? சரிங்களா? இன்னும் இறைவனை நோக்கி நாம போறது ஒரு வழி, இறைவனை நம்ம நோக்கி வர வைக்கிறது ஒரு வழி. ரெண்டு வழி இருக்கு. இறைவனும் நாமளும் இணையறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு, நாம இறைவனை நோக்கி செல்லக்கூடிய வழி. இன்னொன்று, இறைவனை நம் பக்கம் வர வைக்கக்கூடிய ஒரு வழி. இது ரெண்டு விதமா பிரிச்சோம் அப்படின்னா, நாம இறைவனை நோக்கி செல்லக்கூடிய வழிக்கு பேரு பயிற்சிகள் அப்படின்னு பேரு. சரிங்களா? பயிற்சிகளை நம்ம எந்த அளவுக்கு தீவிரப்படுத்துகிறோமோ, வைராகியத்தோடு செய்கிறோமோ, அந்த அளவிற்கு நாம் இறைவனை நோக்கி நெருங்கி கொண்டே இருக்கோம். உடற்பயிற்சி ஆகட்டும், காயகல்பம் ஆகட்டும், தியானம் ஆகட்டும், தற்சோதனை ஆகட்டும், ஜீவகாந்த பெருக்கம் ஆகட்டும், மௌனம் ஆகட்டும், இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை நம்ம ஒரு பொல்யூட்டட் சோலா இருக்கிறோம் இல்லையா? அப்படித்தானுங்க. ஒரு தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் கலந்த ஒரு கல்லு மாதிரி இருக்கும். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை செதுக்க 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 உள்ள இருக்கிற இறைத்தன்மை கூட நாம போய் இணையறதுக்கான ஒரு முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டே இருக்கோம். சரி, இன்னும் ஒரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனை நம்மை நோக்கி வர வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் பயிற்சின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த பக்கம் சேவை என்று நாம் சொல்றோம். அப்போ சேவை நம்ம எந்த அளவுக்கு பிறருடைய வாழ்க்கையில துன்பத்தை போக்கிக் கொண்டே இருக்கிறோமோ, அந்த அளவிற்கு இறைவன் நம்ம பக்கம் வருவான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, மகான்கள் சொல்ற. சரிங்களா? இரண்டு கையை கூப்பி இறைவனை தொழுதால் நீ இறைவனுக்கு அருகில் செல்லலாம். ஒரு கையால் பிறருக்கு உதவி செய்தால் இறைவன் உன்னை நோக்கி வருவான் அப்படிங்கிறத அன்னை தெரசா அவர்களுடைய ஒரு அற்புதமான வாசகம். அப்போ இறைவனுடைய செயல் தான் பிறர் துன்பத்தை போக்குறது இல்லைங்களா? இறைவனுடைய செயல் என்ன? பிறர் துன்பத்தை போக்குறது. அப்ப அந்த செயலை நாம செய்யறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இறைவன் வந்துதான் ஆகும். அப்ப அந்த விதத்துல இந்த இரண்டு செயல்களை நீங்க மனதுல தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனை நோக்கி போகணும்னா பயிற்சிகள், இறைவனை உங்களை நோக்கி வர வைக்கணும்னா சேவைகள். அப்ப நான் பயிற்சிகளை விட்டுட்டு சேவைகள் மட்டும் செய்யலாமான்னா அது சரியா வராது. நீங்கள் பயிற்சிகள் செய்வதே சேவைகள் செய்வதற்கு தான். சரிங்களா?
இந்த உடலை நாம் நலமாக வைத்துக் கொள்வதற்கே இந்த மக்களுக்கு நல்லா சேவை செய்யணுங்கிறதுக்காகத்தான். மெயின் ரீசன் அதுக்கு தான். அப்பதானே பாவ கர்ம வினைகளை கழிக்க முடியும்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அந்த விதத்துல இப்படி 2 ட்ராக் இருக்கு. நாம 2யுமே பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஏன் மனவளக்கலை இவ்வளவு சிறப்பா இருக்குன்னா, நம்ம 2யுமே பண்றோம். அட் அ டைம்ல இறைவனை நோக்கி நாமும் போறதுக்கு முயற்சி பண்றோம். இறைவனை நம்மளை நோக்கி வர்ற வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். 2ம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல சீக்கிரம் ஜாயிண்ட் ஆகுறப்ப என்ன ஆகுதுங்க? ஈஸியா நம்ம அந்த நிலையை அடைய முடியுது அப்படிங்கிறது நம்ம வச்சிருக்கோம். ஆனா இதுல என்னன்னா, அந்த சேவை செய்யற இடத்துல ஒரு ஈகோவோட சேவை செய்தோம் அப்படின்னா இறைவன் நம்ம பக்கம் வரமாட்டான். சரிதானுங்களா? அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சேவை செய்தா இறைவன் நம்ம பக்கம் வருவான். ஆனா என்ன மனோநிலையில இருந்து சேவை செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு சுவாமிகள், யோகானந்த பாரதி சுவாமிகளுடைய குரு பூஜை விழாவுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. பேசுறதுக்காக போயிருந்தோம். ரொம்ப நல்ல சூழல். நம்ம இதுக்கு பக்கத்தால தர்மபுரியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பாலக்கோடுன்னு சொல்லிட்டுங்க, கடமடை அப்படிங்கிற ஒரு ஊர்ல யோகானந்த பாரதி சுவாமிகள் ஒருத்தங்க அங்க சமாதி ஆயிருக்காங்க 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அங்க போனா அங்க என்ன பெரிய சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, நல்ல இயற்கையான சூழல், ஃபுல்லா விவசாயம். இடம் அட்மாஸ்பியர் வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது அந்த இடமே. அங்க ஒரு ஒரு நல்ல இது வந்து சைவ சித்தாந்தத்தின்படி அவரை கொண்டு வந்திருக்காங்க இந்த 27 ஆண்டுகளா. பாக்குறவங்க எல்லாருமே காலை தொட்டு தொட்டு கும்பிட்டாங்க. நமக்கு காலை தொடுறதுனாலே அலர்ஜி இல்லையா? மகரிஷி வேற கண்டிஷன் கரெக்டா கொடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாரும் தெய்வம். சரிதாங்களா? ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தினோட காலில் விழுகிறது சரியில்லைங்கிறது மகரிஷியோட கான்செப்ட். அதான் இருக்கிறதுலே பீக் மகரிஷி கிட்ட. அப்ப அங்க போனா எல்லாரும் கால் விழுகும். நான் இன்னொன்னையும் கவனிச்சேன். பெரியவங்க சின்னவங்க 2 இருக்காங்க. அப்ப சின்னவங்க போய் காலில் விழுகிறப்போ நான் பார்த்தேன் பெரியவங்களும் காலில் விழுகிறாங்க. எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. கையெடுத்து கும்பிட்டா கையெடுத்து கும்பிட்றன்னு ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க 2 பேருமே காலில் விழுகிறாங்க. சரி, எனக்கு இதுதான் வாய்ப்பு கிடைச்சதுடா. ஏன்னா நம்ம காலில் வந்து ஒருத்தங்க விழுந்தாங்கன்னா கஷ்டம். ஆனா எல்லாருமே வந்து விழுகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டெக்னிக் நல்ல டெக்னிக் தான். நீங்க காலில் விழுங்க, நானும் காலில் விடு. 2 பேரும் சரிதாங்க. கீழே குமிஞ்சு காலை தொட்டு கும்பிட்டுக்கிற மாதிரி ஒரு சூழல் போச்சு. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயமா இருங்க. நம்மளோட டோட்டல் நம்ம ஈகோவை, நீ எப்பேற்பட்ட ஆளா வேணா இரு, பெரிய பெரிய பணக்காரங்களும் வந்து காலில் விழுறாங்க, வயசானவங்க வந்து காலில் விழுறாங்க. சரிதானுங்களா? அப்ப இதுல என்ன ஒரு சூட்சுமத்தை அந்த சைவ சித்தாந்தம் அமைச்சிருக்கு அப்படின்னா, டோட்டலா சரண்டர். சரிதானுங்களா? டோட்டலா சரண்டர். நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு நபரை பார்க்கும் போதும் சரண்டர் பண்றதுக்கான ஒரு விஷயமா அங்க கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க இது உண்மையாலுமே அந்த ஆப்போசிட்ல இருக்கிற நபர் மனிதர் அல்ல, அவர் ஒரு இறைவனுடைய வெளிப்பாடு. அவர் ஒரு ஆத்மா, அழிவற்ற ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு நான் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அந்த ஆத்மாட்ட நான் சரண்டர் ஆகிறேன். என்னோடதுங்கிறது இங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பரிபூரணமான மனோநிலையில நாம் விழுந்தோம் அப்படின்னா நிச்சயமா இறைவன் நம்ம கிட்ட வந்துடும். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? சர்வீஸ் பண்றதையே, செய்யற செயல்களையே இறை அர்ப்பணமாக அந்த விஷயத்த செய்யறதுக்கான சூழலை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம அப்படிதான் செய்யறோமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அது நீங்க நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கோம். சரி, எனக்கு அது ஞாபகம் வந்து அதனால சொல்றேன். ஏன்னா நான் காலில் விழுகிறதே பெருசுன்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. காலில் விழுகிறதே தன்முனைப்பு போறதுக்கு, காலில் விழுகிறதாலேயே தன்முனைப்பு நிறைய பேருக்கு. நான் எல்லாரும் காலையும் விழுகிறேன். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆப்போசிட்டான திங்கிங். உங்களுக்கு புரியுது இல்லையா? எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு. அப்போ அந்த மாதிரி நாம செய்யக்கூடிய சேவை முழுக்க முழுக்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம டோட்டலா இறை அர்ப்பணமா இருக்கு. சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா கடவுள் நம்ம கிட்ட ஓடோடி வரும். இன்னைக்கு கூட ஒரு அம்மா அவங்ககிட்ட பேசுறப்ப, நீங்க என்னங்கய்யா ஏதாவது வசியம் பண்றதுக்கு ஏதாவது மந்திரங்க இது சொல்றீங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரிதானுங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் யாரும் பண்றது இல்லை. ஆனா ஏன் அது நடக்குது அப்படின்னா, நம்ம உள்ள இன்னர்ல பியூரா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாம எங்கேயுமே நம்மளை முன்னிறுத்த வேண்டாம்,
எதையும் நம்ம எதிர்பார்க்கல. சரியானுங்களா? ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்மள ஒண்ணுமே இல்லைன்னு. சரியாங்க? அது ரியலைஸ் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மள ஒண்ணுமே இல்லைன்னு. ஏன்னா எல்லாத்தையுமே இயற்கை தான் நம்மகிட்ட கொடுத்துருக்கு. இன்க்ளூடிங் அத்தனை தத்துவங்களையும் குருதான் நமக்கு கொடுத்திருக்காரு. இப்ப நாமங்கிறது என்ன இருக்கு இங்க? ஒண்ணுமே இல்ல. சரி, எல்லாம் சரியா நடக்கணும். அதுல நாம தொந்தரவு பண்ணாம இருந்தா போதுங்கிற அளவுக்கு ஒரு மனோநிலையில நம்ம எங்கெல்லாம் வேலை பார்க்கிறோமோ, அங்கெல்லாம் இறைசக்தி உள்ள வர்றதை நான் பார்க்கிறேன். அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு நேரடி நிகழ்ச்சியிலையும் அந்த இறைவனுடைய ஆற்றல் அந்த இடத்துல இருக்கிறத என்னால உணர முடியுது. அவங்கதான் வழி நடத்துறாங்க இல்லையா? அப்ப அந்த விதத்திலே நான் ஒரு சிந்தனை இன்னைக்கு உங்களுக்கு பகிர்ந்துக்க போறேன். இதை சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. சில சிந்தனைகள் எனக்கு இப்போ குறிப்பிட்ட காலமா ஒரு சில சிந்தனைகள் நிறைய வர்றதில்ல. மகரிஷி அவங்க அதை சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு உள்ள இன்னரா தாட் வந்து மகரிஷி அவங்க இதை சொல்லியிருப்பாங்க. ஆனா நாம் அதை கேட்டிருக்கோம். ஆக்சுவலா நான் சொன்னேன்னு கூட இதெல்லாம் சொல்ல முடியாது. போன இதுல கூட நான் சொன்னேன், வஞ்சம் வேண்டாம், மன்னிப்பா மாத்திக்கங்கன்னு மகரிஷி சொன்னாங்க. ஆனா அதற்கு ஒரு படி மேல போய் நம்ம மன்னிக்கிறதுக்கே நமக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. நாம அவங்களுக்கு நன்றி தான் செலுத்தணும். இப்ப வஞ்சத்தை நன்றியுணர்வா மாத்தணுங்கிற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா இது என்னுடைய சிந்தனையை எடுத்துக்காதீங்க. எனக்குள்ள குருவே சொல்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி 2வதா ஒரு சிந்தனை, இப்போ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் மகரிஷி இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு போறதுக்கு அடுத்த ஸ்டெப் கொடுக்குறாங்க. வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்றோமோ, அதற்கு அடுத்த ஒரு விஷயமாக நாம் இதை பார்க்கலாம். வாழ்க பிரபஞ்சம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வளமுடன் இப்படி வச்சுக்கலாம். இன்னும் மனசு விரியுது இல்ல? சரிதாங்க, மனம் விரியணும். அதுதானே மகரிஷி அவங்களோட நோக்கம். அந்த வையகம் நல்லா இருக்கணும், நாம இன்னும் ஒரு படி மேல போய் இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சரிதாங்களா? இன்னும் அடுத்த நிலையில வாழ்க இறைநிலை. அப்ப நம்ம இறைநிலைக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையா, இது ஒரு விஷயம். 2வதா 3வதா வந்த விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது எல்லாமே நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. நான் சொல்றேன்னு நம்ப வேண்டாம். சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு சக்சஸ் ஆச்சுன்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அதை நம்ம இன்னும் நிறைய மக்களுக்கு சொல்லலாம். ஆனா சக்சஸ் ஆகும். ஏன்னா எதுவுமே வந்து இது நான் சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. இயற்கை சொல்லுது. நானும் யோசிச்சு பாக்குறேன். இது கரெக்ட் தானா அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன். என்னோட அறிவுக்கு இது ஏற்கக்கூடியதா இருக்குது. அதனால நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். யாரு கூட நான் மெயினா ஷேர் பண்ண முடியும்? உங்க கூட தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ண முடியும். சரி, அந்த விதத்துல இப்போ நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. நம்ம லைஃப்ங்கிறது என்ன? கர்ம வினையை கழிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். சரிங்களா? சரி, கர்ம வினையை நம்ம கழித்து கொண்டே இருக்கோம். எப்படி உடல்ல நோயா வந்து கழிக்கிறோம், மனதுல குழப்பங்கள் வந்து கழிக்கிறோம், வாழ்க்கையில சிக்கல்களாக வந்து கழிக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் வாழ்க்கை. இந்த 3 வந்துட்டே இருக்கு நம்ம லைஃப்ல. அப்ப நம்மளுடைய பாவ வினைகள் கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சுட்டே இருக்கு. சரி, இப்போ இந்த சிக்கல்கள் வர்றப்ப நம்ம மனோநிலை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிக்கல்கள் வர்றப்ப சிக்கல்களை நாம பார்க்கிற பார்வை நேர்மறையான பார்வையா இருக்கா அல்லது எதிர்மறையான பார்வையா இருக்கா? சிக்கல்கள் வரட்டுன்னு நம்ம நினைக்கிறோமா இல்ல சிக்கல்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமா? பொதுவாக எல்லாருமே எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது என்றுதான் நினைக்கிறோம். சரியாங்களா? ஏதோ பிரச்சனை வெளியிலிருந்து வருவது போல நமக்கு ஒரு மயக்க நிலை இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னுடைய கருமையத்தில் இருக்கிற பதிவுகள் தான் அப்படின்னு நம்ம உணர்றதில்லை. அப்ப பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தவறில்லை. அந்த பிரச்சனைக்கு காரணம் வெளியில் இருக்கிற நபர்களோ பொருட்களோ தான் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அப்ப நான் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா என்னுடைய கர்ம வினையை நான் முழுமையாக தீர்த்து கொள்ளணும். அதற்கு தான் பயிற்சியும் சேவையும் நம்ம எந்த அளவுக்கு தீவிரமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்ம வினையை கழித்துக் கொள்வதற்கான சூழல் நல்லா அமையும். பயிற்சிகளாலே கர்ம வினைகள் கழியும், நிச்சயமா கழியும். இதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு, ஒரு செயல் செய்யறாரு, நுரையீரல் கெட்டு போச்சு. சரிதாங்களா? ஒரு செயலை செய்யறீங்க, நுரையீரல் கெட்டு போச்சு.
இப்ப அதுக்கு ஒரு மாற்று செயல் செஞ்சீங்கன்னா நுரையீரல் நல்லாயிரும் இல்லையா? அப்போ ஒரு செயல் செஞ்சு ஒரு பதிவு உருவாயிருக்குன்னா அதற்கு ஆப்போசிட்டா இன்னொரு செயலை செஞ்சு அந்த பதிவை சரி பண்ணவும் முடியும். இதுதான் உண்மை. அப்ப நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு செய்து பிறருக்கு துன்பம் கொடுத்து ஒரு கர்மா உருவாக்கி இருந்தோம்னா, தெரிந்தோ தெரியாமலோ நன்மை செய்தீங்கன்னா அந்த கர்மா கழியுங்கிறத நான் மனப்பூர்வமா நம்புறேன். ஏற்றுக்கொள்ளவும் செய்யறேன். ஏன்னா இது எனக்கு பொருந்துற மாதிரி. அப்ப அந்த விதத்துல இந்த உடலை பல்வேறு விதத்துல இயக்கி பல துன்பங்களை பிறருக்கு கொடுத்து பெற்ற பாவப்பதிவுகளை உடற்பயிற்சி மூலமாகவும், உயிரில் பெற்ற பாவப்பதிவுகளை காயகல்பத்தின் மூலமாகவும், மனதினுடைய பதிவுகளை தியானம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளாலும், நம்ம காந்தத்தில் இருக்கிற பதிவை ஜீவகாந்த பெருக்கு பயிற்சியாலும் போக்கிக் கொள்ள முடியும்னு நான் நம்புறேன். வலிமையா நம்புறேன். சரியா? 1, பயிற்சிகளை முறையாக செய்தால் பாவப்பதிவு தானாக வெளியே செல்லும். 2வது, சேவையை நாம் தீவிரமாக செய்தாலும் பாவப்பதிவு வெளியேறும். ஏன்னா என்ன சொல்றது, பிறருக்கு துன்பம் கொடுத்ததால வந்த பாவம் பிறர் துன்பம் போக்குற செயலால நிச்சயமா அது தடுக்கப்படும். இது நான் நம்புற ஒரு பெரிய செயல் விளைவு தத்துவம் விஷயம். அப்ப பயிற்சியும் சேவையும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். எதை செய்யறோமோ இல்லையோ பயிற்சியும் சேவையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். அப்போ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறப்பவும் சில பிரச்சனைகள் வரும். நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டோம்னா பிரச்சனைகளே வராதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. சரிங்களா? அப்பவும் சில பிரச்சனைகள் நிச்சயமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ வர்ற பிரச்சனைய இப்ப உங்க உடம்புல ஒரு பிரச்சனை வருது, நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க மனதுல ஒரு குழப்பம், கோபம், ஆசை, சினம் இதெல்லாம் வருது. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் வருது இல்லைங்களா? குழந்தைகள், அம்மா அப்பா, உறவுகள் சம்பந்தமா நிறைய சிக்கல்கள் வருது. இதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, இப்ப நான் அந்த சீக்கிரட்டை நான் சொல்லிடுறேன். இப்போ எல்லாருமே ஒரு புலம்பல், எனக்கே இப்படி வருது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, சரிங்களா? என் குழந்தை சரியில்லை, என் கணவர் சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, எனக்கு பொருளாதாரம் பத்தல, இன்னும் எனக்கு இறை உணர்வு கிடைக்கல, இன்னும் எனக்கு தியானத்துல பிடிபடல, இப்படி ஒரு எதிர்மறையான விஷயங்களை பதிவு பண்ணிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் உள்ள ஓடிட்டே. சரி, இப்ப சிக்கல்கள் வந்தா நம்ம எப்படி பாக்குறோம்? எதிரா பாக்குறோம், வரக்கூடாதுன்னு பாக்குறோம். சரி, இப்போ எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறது இயற்கை, இறைவன் தானே. இறைவனுடைய பேரறிவு தான் என்னோட உங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இல்லையா? அது எதைப்படி நடத்துது? என்னுடைய கர்ம வினையில என்ன இருக்கோ அதுபடி ப்ராப்பரா நடத்திட்டே இருக்கு. இப்போ இறைவனை நோக்கி நாம செல்லணும் அப்படின்னா நன்றி உணர்வுல செல்ல முடியும். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். நன்றி உணர்வு, உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. ஒண்ணு, நல்லதுக்கெல்லாம் முதல் நன்றி சொல்லுங்க. என்னோட உடலை நல்லா வச்சிருக்கிற இறைவா நன்றி, என்னுடைய மனதை நன்றா வைத்திருப்பதற்கு நன்றி, சரியா? என்னோட கண் இன்னைக்கு நல்லா தெரியுது நன்றி, இன்னைக்கு காலையில நான் உயிரோட எழுந்ததுக்கு நன்றி, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு நன்றி, சரியா? இன்னைக்கு எனக்கு உணவு கொடுத்தையா அதுக்கு நன்றி, இது போடுற உடை கொடுத்துட்டியா அதுக்கு நன்றி, இந்த இயற்கை விஷயங்கள் எல்லாம் எனக்கு இன்னைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது நன்றி, ஏன் இன்னைக்கு ஜூம் கிளாஸ்ல அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கே பெரிய நன்றி. இவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு மக்கள் எவ்வளவு துன்பப்படுறப்ப இவ்வளவு நல்லதை கொடுத்திருக்காரு, இது நன்றி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படி உங்களை வைத்திருப்பதாக நினைத்து நன்றி சொல்றது. இப்ப உடல் நலம் கெட்டு போச்சு, இருந்தாலும் என்னுடைய உடலை நன்றாக வைத்திருப்பதற்கு நன்றி. நல்லா புரிஞ்சுட்டு வாங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் உடம்பு நல்லா இருந்தா நன்றின்னு சொன்னோம். இது முதல் படி. 2வது படி, என்னோட உடம்ப நீ நல்லா வச்சிருக்கிறதுக்கு நன்றின்னு ஒரு விஷயத்த நம்ம ஃபார்ம் பண்றோம். உடம்பு நல்லா இல்லை, இப்போ உடம்பு நல்லா வச்சிருக்கிறதுக்கு நன்றின்னு சொல்றோம். இப்ப பொருளாதாரத்துல கொஞ்சம் தேவை இருக்கு, ஆனா பொருளாதாரத்துல நீ நல்லா வச்சிருக்கிறதுக்கு இறைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபஞ்ச ரகசியத்தில் நிறைய பேசி. உங்க பையனுக்கு இன்னும் திருமணம் ஆகல, என்னோட பையனுக்கு மிக அற்புதமாக நிறைவான ஒரு திருமணம் நடந்ததற்கு இறைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் நான் தொழில்ல உயரணும், ஆனா தொழில கொஞ்சம் சிக்கலா இருக்கு, அப்ப தொழில நான் உயர்வதற்கு இறைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்றோம். இது செகண்ட் ஸ்டெப்.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு கிடைச்ச நல்லதுக்கெல்லாம் நன்றி சொல்றேன். செகண்ட் ஸ்டெப் எனக்கு அது கிடைக்கல, ஆனால் இனிமேல் கிடைக்கும் என்று நம்பி நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதுதான் ப்ராசஸ். இப்ப நான் சொல்றது தேர்ட் ஸ்டெப். ரொம்ப கவனமா கேளுங்க. இது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனா சிம்பிளா தான் இருக்கும். கேளுங்க. இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு நோயை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எனக்கு ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, சரியா மோஷன் போகல. நான் இறைவன் என்ன சொல்றேன், எனக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம், மோஷன் சரியா போகாம இருக்கிறதுக்கு நன்றின்னு சொல்றேன். எங்க வீட்டுக்கார் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்றாரு, என்னோட வீட்டுக்கார் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நன்றின்னு சொல்றேன். என் பையன் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறான், சரிங்களா, பயங்கரமா கோவப்படுறான். என் பையன் சொன்னபடியே கேட்காம இருக்கிறதுக்கு கோவப்படுறதுக்கு நன்றின்னு சொல்றேன். நான் அதுல துன்பத்தை அனுபவிக்கிறேன், இருந்தாலும் நான் அதுல நன்றின்னு சொல்றேன். இது நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கான விஷயம்தான். உங்களுக்கு எடுத்தோன்னே ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா சிந்திச்சு பார்த்தா இது ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் இருக்குது. ஏப்பா நல்லதுக்கு நன்றி சொல்ல சொன்னீங்க, ஓகே. கெட்டது நடக்குது, ஆனா அது நல்லதா மாறிடுங்கிறதுக்கு நன்றி சொல்றீங்க, ஓகே. ரெண்டுமே அக்செப்டட். கெட்டதுக்கே நன்றி சொல்றீங்களேப்பா, இது எப்படிப்பா? அப்படி தேங்க் பண்ணலாமா? தேங்க் பண்ண முடியுமா? எங்க மாமியார் என்னை திட்டுறாங்க, எங்க மாமியார் என்னை திட்டுறதுக்கு நன்றி என்னால சொல்ல முடியுமா? பொருளாதாரத்துல ஒரு லாஸ் ஆயிடுச்சு, இந்த பொருளாதார லாஸ் ஆனதுக்கு நான் நன்றி சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருது. சொல்ல முடியும். உண்மையான ஆன்மீகவாதி என்றால், இறைவனை உண்மையாலுமே நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால், நீங்கள் நிச்சயமாக சொல்வீர்கள். நான் சொல்றேன். நீங்க சொன்னதால நிறைய மாற்றங்களையும் பார்க்கிறேன். அது உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சரிங்களா? இப்ப நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். உங்க குழந்தை, இந்த உதாரணம் உங்களுக்கு ஈஸியா ரீச் பண்ணும். உங்க குழந்தைக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல ஒரு உணவு கொடுக்குறீங்க, சரிங்களா? சாப்பிட்டுட்டு அம்மா ரொம்ப நன்றிமா, நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? நீங்களும் சாப்பிட்டு பாக்குறீங்க, நல்லா இருக்கு, தேங்க்ஸ் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமா வராதா? சந்தோஷம் வரும், ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஓகேவா? சரி. ரெண்டாவது, செகண்ட் ஸ்டேஜ். சாப்பாடு கொஞ்சம் நல்லா இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்குமா, ஆனா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம். நீங்களும் சாப்பிட்டு பாக்குறீங்க, கொஞ்சம் நல்லா இல்ல, அடுத்த தடவை சரியா பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்பீங்களா இல்லையா? சீரியஸா நான் சொல்றேன். இப்ப சொல்ற உதாரணம் கூட நான் முன்னாடி சிந்திக்கல. இப்ப எனக்கு பிரசன்ட்ல லிங்க்ல வந்துட்டு இருக்கிற விஷயம். சரிங்களா? இது நான் யோசிக்கல. சரி, நான் அப்படியே சொல்றேன். என்ன சொல்லணும்னு தெரியல, இருந்தாலும் நானே சொல்றேன். அதே வருது. அப்போ சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, சாப்பாடு கொஞ்சம் நல்லா இல்ல, இருந்தாலும் நன்றிமா, நீங்க அடுத்த தடவை இன்னும் நல்லா பண்ணுவீங்கன்னு சொன்னா அதுலயும் ஒரு திருப்தி தான் வருது, பெரிய ஒரு கவலையெல்லாம் வரல. இப்போ உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. பாவக்காயில ஒரு ஜூஸ் எடுத்து குடிச்சா சரியா போகும்னு சொல்றாங்க. பாவக்காய், சரியாங்களா? பாவக்காய் ஜூஸ் நீங்க குடிச்சிருக்கீங்களா? குடிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்படியே கொமட்டிட்டு வரும். சரியாங்களா? குடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க குழந்தை சின்ன குழந்தை, ஒரு 7 வயசு 8 வயசு 5 வயசு இருக்கு, 6 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய உடம்பு நோயில கஷ்டப்படுது, நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உங்க குழந்தை கஷ்டப்படுறது பார்த்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா, சந்தோஷமா இருக்கு? ரொம்ப ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் வர்றதை விட உங்க குழந்தைக்கு கஷ்டம் வந்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அதனால இறைவன் சில கர்ம வினைகள் நம்ம கிட்ட போக்குறதுக்காக நம்ம குழந்தைகளுக்கு வினை கொடுத்து சரி. சிலர் அனுபவிச்சே தீர்க்கணும்னு வந்திருக்கிறோம்ல. நமக்கு துன்பம் கொடுத்தா கூட நம்ம அவ்வளவு அனுபவிக்க மாட்டோம். நமக்கு நெருங்கிய உறவுகள்ல பற்று இருக்கிற உறவுகள்ல ஒரு துன்பத்தை கொடுத்தான்னா நம்ம பயங்கரமா அனுபவிப்போம். சரியாங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலே உங்களுக்கு மிகப்பெரிய துன்பம். மிகப்பெரிய துன்பம். அதை பார்த்து உங்க மனசு என்ன பண்ணுது? வருந்துது, கஷ்டப்படுது. உங்க குழந்தைய விட அதிகமா கஷ்டப்படுது. இப்ப வைத்தியர் வேற சொல்லிட்டாரு, பாவக்காய் ஜூஸ அந்த குழந்தைக்கு பச்சையா கொடுக்கணும் அப்படின்னு. சரிதானுங்களா? இப்போ நீங்க பாவக்காய் ஜூஸ் அடிப்பீங்க. அடிக்கிறப்பவே உங்க மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ரெடி பண்றீங்க, ப்ரிப்பேர் பண்றீங்க. பாவக்காய் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இப்ப கொண்டு போய் உங்க குழந்தைகிட்ட டம்ளர்ல கொடுக்குறீங்க. அது என்ன பண்ணுது? அந்த பாவக்காய் ஜூஸ அப்படியே சந்தோஷமா வாங்குது. அதுல உடம்புல துன்பமா இருக்கு. ஆனா உங்ககிட்ட அது எப்படி வாங்குது? சந்தோஷமா வாங்குது. இன்னும் அது குடிக்குது. குடிக்கிறப்ப உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. எனக்கு ஏன் நீ பாவக்காய் ஜூஸ் கொடுத்த? எனக்கெல்லாம் இப்படி நீ கொடுப்பியா? நீ எல்லாம் அம்மாவா? அப்படிலாம் எதுவுமே சொல்லல. முதல்ல அப்படித்தான் சொல்லும். நமக்கும் கோபம் வரும். அதனோட நல்லது தானே செய்யணும். அது ஏன் இப்படி எல்லாம் சொல்லுதுன்னு கோபம் பயங்கரமா வரும். இப்ப அது எதுவுமே சொல்லல. கம்முன்னு வாங்கிருச்சு. அப்படியே குடிக்குது. நீங்க பாக்குறீங்க. அது முடியாம குடிக்குது வேற. அப்படியே வாமிட்டா வருது. அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குது. அதனோட உடலும் சரியில்லை. இதை குடிக்கிறதும் கஷ்டமா இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க கண்ணுல கண்டிப்பா தண்ணி வந்து சரியாங்க. அது ஒண்ணுமே சொல்லாம வாங்கி அது குடிச்சிட்டு இருக்கு. அம்மா கொடுத்தா சரியா தான் இருக்குன்னு அது குடிச்சிட்டு இருக்கு. சரியாங்க. அப்ப உங்களோட தன்மை எப்படி போகும்னா வேற லெவல்ல போயிருக்கு தன்மை. சரியாங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு கஷ்டப்பட்டு குடிச்சு முடிச்சிருச்சு. உங்களால பார்க்கவே முடியல. சரிங்களா? திருப்பி கொண்டாந்து டம்ளர் கொடுத்துட்டு, அம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சரிங்களா? ஓடி போய் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிருக்க மாட்டீங்க. சரிதானுங்களா? ஏன்னா கொடுத்தது கசப்புன்னு தெரியும். அதுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது தெரியும். ஆனா அதைய சரி பண்றதுக்கு தான் கொடுத்துருக்கோம்னு தெரியும். வேற வழி இல்லைன்னு தெரியும். இந்த எந்த இடத்துலயுமே அந்த குழந்தை எதிர்க்காம, போராடாம அதை குடிச்சிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க? கல் நெஞ்சும் கரையும் சொல்லுவாங்கல்ல, அப்படி கரையும். நிச்சயமா கரையும். சரிங்களா? அப்ப அம்மா ஓடி வந்து என்ன பண்ணிக்குவாங்க? அந்த குழந்தையை கட்டி தழுவிக்குவாங்க. அந்த குழந்தையை கட்டி தழுவின உடனேயும் அந்த அம்மாவனுடைய அன்பினுடைய சக்தி என்ன ஆகும்னா, அந்த குழந்தை முழுசா ஆட்கொள்ளும். அந்த குழந்தைகிட்ட இருக்கிற துன்பம் எல்லாம் வெளியே போகும். இது இயற்கையில நடக்கிற, நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ். இது இப்படி நீங்க அனுபவத்துல பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு ப்ராசஸ். சேம் இதே இடத்துல குழந்தையாக நம்மளையும், அம்மாவாக இறைவனையும், இறைநிலையும் நீங்க இமேஜின் பண்ணிப்பாரு. குழந்தை இருக்கிற இடத்துல நாம, அம்மா இருக்கிற இடத்துல இறைநிலை. சரிங்களா? சாதாரண 6 அறிவு இருக்கிற மனிதனுக்கே தன்னோட குழந்தைக்கு ஒரு துன்பம் கொடுக்கணும் அப்படின்னா, துன்பம் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படுறங்கிறது நமக்கு தெரியுது. சரிங்களா? இறைவன் அவனோட குழந்தைங்க நம்ம. சரிங்களா? நாம கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு அவன் விடுவானா? அவன் சந்தோஷமா இருப்பானா? ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க. சரிதானுங்களா? அழகா சொல்லுவாங்க, ஒரு பானையை உற்பத்தி பண்ணவன் அந்த பானையை கீழே போட்டு உடைக்கிறது பார்த்தா சந்தோஷமா இருப்பானா? சத்தியமா இருக்க மாட்டான். ஒரு சாம்பார் வச்சவங்க அந்த சாம்பாரை வீண் பண்ணா சந்தோஷமா இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய உயரிய நோக்கத்துக்காக உங்களை என்னையும் அவன் உற்பத்தி பண்ணியிருக்கான். நாம துன்பப்படுறதுக்கு அவன் விடுவானா? துன்பப்படணும்னு நினைப்பானா? சத்தியமா கிடையாது. ஆனால் ஆனால் நம்ம கர்ம வினைகள் சில விதிகளுக்கு உட்பட்டது தானே. அப்ப அந்த விதிகளுக்கு உட்பட்டு நாம
போறப்ப நமக்கு சில பல துன்பங்கள் வருது. நமக்கு நோய்கள் வர்றது மாதிரி நம்ம வாழ்க்கையில சில சிக்கல்கள் வருது. அப்ப இறைவன் என்ன பண்றான்? ஒரு துன்பத்தை கொடுத்து அந்த கர்ம வினையை போக்குறதுக்கு முயற்சி பண்றான். அம்மா பாவக்காய் ஜூஸ் கொடுக்கற மாதிரி. சரி, அம்மா என்ன பண்றாங்க? பாவக்காய் ஜூஸ் கொடுக்கற மாதிரி இறைவன் சில துன்பங்களை கொடுத்து நம்ம நோயை போக்கணும்னு முயற்சி பண்றான். அது கஷ்டம்தான். அது அவனுக்கும் தெரியும். பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறது கஷ்டம் அம்மாவுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். ஆனா வேற வழி இல்லை. கொடுத்துதான் ஆகணும். கொடுத்தாதான் குழந்தைக்கு நல்லது. கொடுத்தாதான் குழந்தைய காப்பாற்ற முடியும். அதுக்காக அவன் என்ன பண்றான்? தன்னையும் வருத்திப்படுத்தி கொண்டு நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறான். நீங்க என்னவோ சந்தோஷமா நினைச்சிட்டு கொடுக்குறான்னு நினைச்சுக்காது. இறைநிலைதான் அந்த துன்பத்தை அனுபவிக்குது. அறிவுதான் அனுபவிக்குது. நல்லா யோசித்து பாருங்க. அறிவுதான் அனுபவத்தை பெறுகிறது. அப்ப இறைநிலையே தன்னைத்தானே துன்பப்படுத்திக் கொண்டுதான் ஒரு துன்பத்தை கொடுக்குது. வேற வழி இல்லை. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலையை செதுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலையை செதுக்குறோம். அந்த கல்லு வலிக்குதுங்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்லுக்கு மட்டும் வலி கிடையாது. உளிக்கும் வலி இருக்கு. ஒரு குழந்தை கெட்டு போச்சுன்னா, அந்த கெட்டுப்போன குழந்தைய அம்மா திட்டுறாங்கன்னா, அடிக்கிறாங்கன்னா, குழந்தைக்கு மட்டும் வலி கிடையாது, அம்மாவுக்கும் ரணவலி இருக்கு. புரியுதுங்க? அப்ப நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிற இறைவன்னா, நமக்கு மட்டும் துன்பம் கிடையாது, இறைவனுக்கு மிகப்பெரிய துன்பம் இருக்காங்க. ஆனா வேற வழி இல்லை. அது சிலையா மாறணும்னா, உயரணும்னா, பிறர் வணங்கத்தக்கதா மாறணும்னா, சரிங்களா, அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த நோய் குணமாகணும்னா நீங்க கசப்பு மருந்து சாப்பிட்டுதான் ஆகணும். அப்ப நம்ம கர்ம வினை போகணும்னா சில துன்பங்களை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா கூட இறைவன் இருக்கிறாங்கிறது புரியல நமக்கு. அதுதான் இப்ப தொந்தரவே. சரிங்களா? துன்பத்தை கொடுக்கறவன் கூடயே இருந்துதானே கொடுக்குறா. அவனுக்கு தெரியும் என்ன லிமிட்ல கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், சரி எந்த இடத்துல நிறுத்தணும், எல்லாமே அவனுக்கு தெரியும். நீங்க டோட்டல் கம்முன்னு இருந்தா போதும். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு, பாவக்காய் ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு துன்பம் வந்துருச்சு. அந்த துன்பத்தை அந்த குழந்தை எப்படி வாங்குச்சு பாத்தீங்களா? எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம அப்படியே வாங்கிருச்சு. உற்ற நோய் நோன்றல். இந்த குறள் தெரியலையே உங்களுக்கு? உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்தின் உரு. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல், மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுதல், நிறைவாக ஏற்றுக்கொள்ளுதல், ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளுதல், இன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல், துன்பம் வந்தாலும் இன்பம் எனக்கு நல்லது செய்யுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் துன்பம் நிச்சயமாக நல்லதை செய்யும். நீங்க சாப்பிட்ற மருந்து நிச்சயமாக, அந்த பாவக்காய் ஜூஸ் உங்களுக்கு நிச்சயமா நல்லது செய்யும். அது மாதிரி இறைவன் கொடுக்கிற துன்பம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது செய்யும். அவனுக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு என்ன கொடுத்தா சரியாகும். அப்ப அந்த துன்பத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? நன்றியுணர்வோடு ஏற்றுக்கொள்ளணும். இறைவா அந்த துன்பத்தை கொடுத்ததற்கு நன்றின்னு நீங்க சொல்லி அந்த துன்பத்தை மகிழ்ச்சியாக அனுபவிச்சு ஏற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கஷ்டம்தான். சரிங்களா? ஒரு கல்லை தூக்கிட்டு போகணும்னா கஷ்டமா இல்லையா? ஒரு 10 கிலோ இருக்கிற, ஒரு 5 கிலோ இருக்கிற கல்லை நீங்க தூக்கிட்டு போகணும், ஒரு 10 கிலோமீட்டர் தூக்கிட்டு போகணும்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டம்தான். சரிங்களா? அதே உங்க குழந்தைய தூக்கிட்டு போறப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? சந்தோஷமா இருக்குல்ல, மகிழ்ச்சியா இருக்குல்ல? புரியுதா இல்லைங்களா? யாராவது உங்க மேல உச்சா போயிட்டாங்கன்னா கஷ்டமா இருக்கா இல்லையா? கஷ்டமா தானே இருக்கு. இதே போறீங்க, ஒரு குழந்தை எடுக்கிறதுக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, உங்க மேல அந்த குழந்தை உச்சா போயிடுச்சு, உங்களுக்கு கஷ்டமா மகிழ்ச்சியா? சந்தோஷமா சொல்றீங்களா? என் மேல உச்சா போயிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல. கஷ்டத்தை கஷ்டமாவும் பார்க்கலாம், கஷ்டத்தை மகிழ்ச்சியாவும் பார்க்கலாம்.
நான் அதான் கணக்கப்பட்டி சாமியில 1000 தடவை சொல்லிட்டேன். உங்க வீட்டுக்காரர் திட்டுறது நீங்க கஷ்டமா பாக்குறீங்க. அதே வெளியே ஏதோ ஒரு சாமியார் போய் திட்டினாருன்னா அது சந்தோஷமா பாக்குறீங்க. புரியுதா இல்லைங்க? அப்ப பாக்குறது நம்மளோட மனோநிலையில தான். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச உச்சகட்டமான செய்தியா இன்னைக்கு என்னுடைய அறிவு கெட்டின செய்தியா நான் சொல்றது என்னன்னா, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நான் பரிபூர்ணமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதைய முழுக்க முழுக்க எந்த விதமான எதிர்ப்பு உணர்வுமின்றி நான் அனுபவிக்கின்றேன் என்றால், கூடவே இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே அனுபவிக்கின்றேன் என்றால் என்ன நடக்கும் தெரியுங்களா? இறை சக்தி பரிபூரணமாக நம்மை ஆட்கொள்ளும். என்னுடைய இறைவன், என்னுடைய இறைநிலை எனக்கு எக்காலத்திலும் துன்பம் தராது, தீமையை செய்யாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிலீவ் சிஸ்டம் உங்ககிட்ட இருந்ததுன்னா தான் நீங்க அதை செய்ய முடியும். சும்மாவெல்லாம் செய்ய முடியாது. சொல்றதுக்கு நல்லா இருக்கும், பிரச்சனைன்னு வர்றப்ப அதை செஞ்சு பாருங்க. அப்படி நீங்க உண்மையாலுமே மனப்பூர்வமா செஞ்சிட்டீங்கன்னா நீங்க இறைவனை நோக்கி போக வேண்டாம். இறைவன் தானாக ஒவ்வொரு இடத்திலையும் உங்களை ஆட்கொண்டு காக்கிறதையும் உங்களுக்கு அருள்வதையும் நீங்க பார்க்க முடியும். இதுதான் எனக்கு வந்த செய்தி. அந்த செய்திய ஒரு 2 நாள் தாமதமா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நேற்றுக்கு அந்த உரையிலேயே அங்க கொடுத்துட்டேன். சரிதானுங்களா? அப்போ நமக்கு கிடைச்ச செய்திய மக்களுக்கு கொடுத்தரணுங்கிறதா மகரிஷியோட கான்செப்ட். ஒரு செகண்ட் கூட விட்டு வைக்க கூடாது. அதனால சென்னை நிகழ்ச்சியில வந்தது. அங்க இருக்கிற அன்பர்களுக்கு கூட இதைய முழுசா நான் சொல்லல, சிம்பிளா தான் சொல்லி விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம அன்பர்களுக்குன்னு வர்றப்ப இது நம்ம முழுசா சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொல்லிட்டேன். நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற சில பல பிரச்சனைகளுக்கு அது நல்லா மாறிட்டதா நன்றி சொல்லுங்க. அதற்கும் மேல ஒரு படி மேல போய் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை மனதார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி உணர்வோடு அதை அனுபவித்து நீங்கள் நன்றி சொன்னீர்களே ஆனால் நிச்சயமாக இறை சக்தி பரிபூரணமாக உங்களை ஆட்கொண்டே தீரும். இது இன்றைய செய்தி. சரிங்களா? சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க, செய்து பாருங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையெல்லாம் போகணுங்கிறீங்கல்ல, அந்த பிரச்சனைக்கு ஒரு 48 நாள் நன்றி மட்டும் சொல்லுங்க. வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இப்ப இத்தனை நாள் பிரச்சனை எதிர்த்து போராடணும் இல்லையா? பிரச்சனை சரியாகல. பிரச்சனை நீங்க எதிர்த்து போராடுனீங்க, பிரச்சனை சரியாகல. புரியுதானீங்களா? ஏன்னா பிரச்சனை எதுக்கு நமக்கு புரியல. நம்ம அதை எதிர்த்து போராடிட்டோம். சரிங்களா? அப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் மாற்றி சிந்திச்சு பார்ப்பேன். ஒரு 48 நாள் என்ன இருக்குது, உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் ஒரு படி மேல போய், இறைவா இந்த ஒரு பிரச்சனையை நீ கொடுத்திருக்கிற, நீ என்னுடைய கர்ம வினையை கழிக்கிறதுக்கு தான் கொடுத்திருப்ப. நிச்சயமா எனக்கு அது நல்லா தெரியும். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு எனக்கு ஆற்றல் வேண்டும். அதையும் நீ தான் கொடுக்கணும். சரிதானுங்களா? அதை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு பக்குவத்தை நீ தான் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரியான வேண்டுதல்கள் நிச்சயமாக உங்களை வேற லெவல்ல மாற்றும். சரிங்களா? இந்த ஒரு புரிதலும் இந்த ஒரு நன்றியுணர்வும் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை துன்பமே இருக்காதுங்க. 100% ஹாப்பியா இருக்கும். 100% ஹாப்பியா இருக்கும். சரியானா? நிச்சயமா நீங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கும்ல, ஏதோ பிரச்சனை இருக்கும்ல, அந்த பிரச்சனைக்கெல்லாம் நன்றி கூறி பாருங்க. சரியானுங்களா? பார்த்துட்டு உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஈவினிங் மீட்டிங்ல ஏதோ ஒரு டைம்ல சால்வ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. சரிதானுங்களா? எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனையே இல்லை. அதனால நான் எதுக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல. நான் நல்லதுக்கு மட்டும்தான் சொல்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. எனக்கு எதுவும் பிரச்சனையாவே இல்லை. அதனால நான் பெருசா பிரச்சனைக்கு சொல்லி பார்க்குற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதுக்கு நன்றி சொல்லி அது கியூர் ஆகுதான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இது எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான உச்சகட்ட
ஒரு செயலாக இந்த க்ஷணத்துல என்னோட அறிவுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இன்னும் அந்த பிரச்சனைக்கு வாழ்த்து கொடுங்க, நன்றி சொல்லுங்க, வாழ்க வளமுடன் சொல்லுங்க. அதை கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க, இறைவனுக்கு வாழ்த்து சொல்லுங்க, அதை கொடுத்தவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான மாற்றங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கூறி, இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து இறை நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஒரே நிமிடம்.